முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தீராத நோய்கள் தீர்க்கும் தலம், அதிசயங்கள் பல நிகழ்த்தும் அற்புத முருகன் கோவில். நோய்கள் இல்லாதவர்களை தேடி பிடிக்க வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த அளவிற்கு விஞ்ஞானமும் மருத்துவமும் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகளும் வளர்ந்து வருகிறதோ, அதே அளவிற்கு நாளுக்கு நாள் நோய்களும் அதிகரித்து வருகின்றன. ஒரு நோயை தடுத்து குணப்படுத்த மருந்து கண்டுபிடித்தால் மற்றொரு நோய் வந்துவிடுகிறது. ஆனால் நோயால் அவதிப்படுபவர்கள் என்ன செய்தால், எதை சாப்பிட்டால் நோய் தீரும் என தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. எந்த மருத்துவ சிகிச்சையும் பலனளிக்கவில்லை என்கின்றவர்கள் கடைசியாக என்ன பண்ணுவோம்? தெய்வத்திடம்தான் நோய் தீர முறையிடுவோம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இருப்பது போல் நோய்கள் தீர்வதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்திடம் சென்று எப்படி வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். நோய் தீர்க்கும் முருகன். எத்தனை மருத்துவர்களிடம் சென்றும் சிகிச்சை பெற்றும் நோய் தீரவில்லை. நோயால் பல காலமாக கஷ்டப்படுகிறோம். எந்த மருந்து சாப்பிட்டாலும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என புலம்புபவர்கள் பலரை பார்த்திருப்போம். இப்படி தீராத நோயால் கஷ்டப்படுபவர்கள் செல்ல வேண்டிய அற்புதமான முருகன் தலம் ஒன்று உள்ளது. இந்த கோவிலுக்கு பல முறை சென்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் முருகனை மனமுருக வேண்டினால் தான் தீராத நோய்கள் நிச்சயம் தீரும். அது என்னவென்று பார்ப்போம். முருகன் வழிபாடு. முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் ஸ்தலங்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் உள்ளது. முருக வழிபாடு என்பது மிக தொன்மையான வழிபாடு என்றே சொல்லலாம். முருகப்பெருமான் பலரின் குறைகளை, கஷ்டங்களை தீர்த்து வைத்தவராகவும், பலருக்கும் கனவிலும் நேரிலும் வந்து காட்சி கொடுத்ததாகவும், பல அதிசயங்கள் நிகழ்த்தியதாகவும் கதைகளாக கேட்டிருப்போம். இது போன்ற அதிசயங்கள் இப்போதும் நடக்குமா என சிலருக்கு தோன்றலாம். நிச்சயம் முருகனின் திரு காட்சியை பெற்றவர்கள், முருகன் அருளால் கஷ்டங்கள் நீங்க பெற்றவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். நோய் தீர்க்கும் முருகன் கோவில். முருகனின் 6 படை வீடுகள் பற்றி அனைவருக்கும் தெரியும். இவை முருகனின் வாழ்வில் முக்கிய நிகழ்வுகள் நடந்த திருத்தலங்களாகும். இவற்றுள் அதிசயங்கள் அதிகம் நடக்கும் திருத்தலம் என்றால் எது? பழனி முருகன் கோவில்தான். சிவனடியார்களுக்கு சித்தர் தலம் என்றால் திருவண்ணாமலை என்பது போல் முருக பக்தர்களுக்கு திருவண்ணாமலையாக கருதப்படுவது பழனிமலை. சித்தர்கள் பலருக்கும் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தந்த திருத்தலம் இதுவாகும். பழனி முருகன் சிறப்புகள். பழனி முருகன் கோவிலில் இருக்கும் பால தண்டாயுத பாணியின் திருமேனி போகரால் நவபாஷாணம் கொண்டு செய்யப்பட்டது என்பதும், இவரின் திருமேனியில் பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் திருநீறு, பஞ்சாமிரதம், தீர்த்தம், சந்தனம் ஆகியவை மருத்துவ குணம் நிறைந்தது. பல நோய்களை குணமாக்கக்கூடியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலே இவற்றால் தீராத நோய்கள் கூட தீருமா என்றால் தீரும் என்பதற்கு சாட்சியாக விளங்கக்கூடியவர்தான் இன்று நாம் படிக்கும் பழனி தல வரலாற்றை எழுதிய பாலசுப்பிரமணிய கவிராயர். தனக்கு ஏற்பட்ட நோயை முருகன் நீக்கியதற்கு நன்றி கடனாகத்தான் அவர் இந்த வரலாற்றை எழுதி உள்ளார். நோய் தீர்க்கு முருக வழிபாடு. நோய்கள் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பயனாகத்தான் ஏற்படுகிறது என இந்து தர்மம் சொல்கிறது. இந்த கர்ம வினைகள் தீர்வதற்கான வழிபாட்டை செய்தால் எப்படிப்பட்ட நோயும் தீரும். பழனி ஸ்தலத்தில் இருக்கும் முருகன் மிக சிறந்த மருத்துவர். பழனி முருகன் கோவிலுக்கு சென்று பழனி தலத்திற்குரிய திருப்புகழையும் நோய் தீர்வதற்கான திருப்புகழையும் படித்து வந்தால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் படிப்படியாக குணமடைவதை காண முடியும். நம்பிக்கையுடன் படித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும்.
பழனியில் முருகன் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார். இந்த குழந்தை கேட்டது அனைத்திலும் தரும். பழனி திருப்புகழ் மந்திரம். நோய் தீர்க்கும் திருப்புகழை படியுங்கள் தினமும். நமக்கு எப்பேற்பட்ட நோய்களும் பஞ்சாய் பறந்து போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.